ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். ஸோ நாளைக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா M1 பேப்பர் MA 3151 மேட்ரிசஸ் அண்டு கால்குலஸ் இந்த பேப்பர் வந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் எக்ஸாமாக இருக்கலாம். இந்த M1நாலே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸை நாளைக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, இன்றைக்கி நைட்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கனாலே நல்ல மார்க்கே நீங்கள் எடுக்கலாம். பாஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் அதிக மார்க்ஸே எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு M1 பேப்பர் MA 3151 மேட்ரிசஸ் அண்டு கால்குலஸ் பேப்பர் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே நான் வந்து அரியர் வச்சிட்டேன், இப்போ வரைக்கும் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நடுவில் இருக்கிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடுவில் இருக்கிற செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன் வந்து உங்களுக்கு இந்த M1 பேப்பர் வந்து கஷ்டமாக தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா உங்கள் கூட படித்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆகிறாங்க. ஒரு சில பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து அரியர் வைக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சாலுமே ஒரு சில பேர் கிளியரும் பண்ணுறாங்க. ஏன் வந்து உங்களால் வந்து அரியர் வைக்க முடியுது, அரியர் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மேபி நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் வந்து வீக்காக இருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தாலே கடுப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் தெரியாமலே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசிக்ஸ்னால் என்னென்னு தெரியாமலே நீங்கள் வந்து உள்ளே போய் டேரெக்டாக வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி இருந்தால் உங்களால் வந்து அந்த சம்ஸ் வந்து அப்போ ஃபேஸ் பண்ண முடியும், அடுத்து வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போயுமே உங்களுக்கு டைம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு M1 நாளைக்கு மத்தியானம் தான் இருக்குன்னு நினைக்கும். உங்கள் ஹால் டிக்கெட்டை ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ஃபண்டமெண்டல்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வரைக்கும் ஓரளவு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றும் கான்செப்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஸோ அதனால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் இந்த மாதிரி வந்து இன்டெக்ரல்லாம் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்காக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க பாருங்கள். ரெண்டாவது வந்து ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்ஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமே தவிர ஃபார்முலாஸ் கொடுக்க மாட்டேங்கும். அந்த ஃபார்முலாஸில் ப்ளஸ் மைனஸ்லாம் எங்கேயாச்சும் மிஸ்டேக் கொடுத்தனா கூட சம்டைம்ஸ் வந்து இதாயிரும். நீங்கள் கரெக்டாக நினச்சிட்டு வருவீங்க, அங்கே ஒரு இடத்துல மைனஸ் போட்டு ப்ளஸுக்கு பல மைனஸ் போட்டிருப்பீங்க, அங்கே ஃபுல்லாகவே தப்பாக இருக்குது சான்சஸ் இருக்குது. இன்டெக்ரல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கடைசி நாள் உட்காந்து நீங்கள் படிக்கிறனால வந்து M1ல் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ அதை நான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் செமஸ்டரில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் ஆகி போயிருப்பாங்க. அந்த டைம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா தேர்டு செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு அப்புறம் செகண்ட் செமஸ்டர் வந்து அது ஒரு அரியர் எக்ஸாமாக இருந்தாலும் தேர்டு செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கண்டினியூஷனில் நிறைய பேர் படிக்காம விட்டனால மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி அட்டன் பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணணும், ஆர்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், ஸ்டெப் வைஸாக கொண்டு போகணுங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுட்டு போய் அப்படியே வந்து எழுதுவாங்க. எப்படி கொண்டு போகணுங்கிறதே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து M1ல் வந்து இன்னும் நான் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால இந்த மிஸ்டேக்கில் கண்டிப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போயுமே வந்து இதில் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இது வந்து நீங்கள் மொத்தமாக வந்து விலக்கி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். நீங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த கொஸ்டின் வச்சுட்டு அது மாதிரி ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் கொஸ்டின் கிடைக்குதா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து அது மாதிரி பண்ணிங்கனாலே மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிறோட நல்ல மார்க்கே எடுக்கலாம். சரி, இப்போ M1 பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதனால தான் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா இதனால் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அதாவது வந்து மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாக வந்து பிரியணும். மேட்ரிசஸ் அது மட்டும் இல்லாமல் கால்குலஸ். மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேலைக் ஹாமில்டன், ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதேமாதிரி உங்களுக்கு டைனனைசேஷன் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி குவாட்ரேட்டிக் ஃபார்ம், ரெடியூசிங் டு கனான்சியல் ஃபார்ம் இதுவும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கேல்குலஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் ரூல்ஸ்லாம் நல்லா படிங்க. அந்த ப்ராடக்ட்டு, கோஷன்ட்டு, செயின் ரூல் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேசிக்கு அது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சம்முக்குள்ளே வந்து குதிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சம் இம்பார்ட்டண்ட்டாக ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுங்கிறது தெரியாது. லாகர்த்மிக் டிஃப்ரென்சியேஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அது போக இம்ப்ளிசிட் டிஃப்ரென்சியேஷனும் படித்து வச்சுக்கோங்க.
ஜாகோபியன் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கிற தேர்ட் யூனிட்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. டபுள் இன்டெக்ரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்டெக்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும், டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா ஷீட்டு. இந்த ஃபார்முலா ஷீட்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் படிக்கிற அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு இருக்கிற ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கணும். அந்த ஃபார்முலாஸை நல்லா படிக்கணும். நீங்கள் சம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட ஃபார்முலாஸுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுக்கணும். ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸோட ஸ்டெப்ஸ் எப்படி வரும், அதே மாதிரி ஃபார்முலாஸ்னால் ஃபார்முலாஸ் மட்டும் கிடையாது, ஒரு இதை எப்படி வந்து நம்ம ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். கேலே, கமில்டன், டெய்லரு, ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இன்டெக்ரல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ்னால் ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில், ஸோ மெத்தட்ஸ் அதாவது ஸ்டெப்ஸ் எப்படி கொண்டு போகிறோங்கிற ஒரு ஷீட்டு. ஸோ ஒரு 3 பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த 3 பேப்பரை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதை ரீகால் பண்ணுறப்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன யூனிட்ஸ்லாம் ஃபஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் யூனிட் கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் வரும். சம்டைம்ஸ் அதை சப்டிவிஷன்ஸாக கொடுத்தாலுமே உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி 5th யூனிட் எடுத்து, சப்போஸ் 5th யூனிட்டில் உங்களுக்கு டபுள் இன்டெக்ரலில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா தேர்ட் யூனிட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் ஜாகோபியன்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக வரும். இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பேஸ் தான். அதெல்லாம் நீங்கள் ஒர்க் ஷீட்டில் அந்த ஃபார்முலா ஷீட்டில் நீங்கள் வந்து எழுதி வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டு. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சைன் எல்லாம் கரெக்டாக போடுங்க. சம்டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது சைனை மாற்றி போட்டுருவீங்க, அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக 4th யூனிட் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் வந்து நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து 4th யூனிட் ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த யூனிட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th யூனிட்டை லாஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஈஸியாக மார்க் கிடைக்கிறனால அந்த ஃபஸ்ட் யூனிட் அப்ரோச் பண்ணுங்கள். தேர்ட் யூனிட் இல்லை 5th யூனிட் நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் தேர்ட் யூனிட் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக ஈஸியாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இது வந்து உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். 5th யூனிட்டில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரலோட பேசிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கம்மியாக வரும். 5th யூனிட்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக மார்க்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த 3 பாடம் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு செகண்ட் யூனிட்டில் மேக்ஸிமம் மினிமம் இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலே ஓரளவு உங்களால் பாஸ் ஆக முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். லாஸ்ட்டு 4th யூனிட்டில் உங்களுக்கு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா மிஸ்டேக்ஸ் நீங்கள் விட சான்ஸ் இருக்குது. இதை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஜென்யூனான ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷனை வந்து நல்லா பண்ண பார்க்கணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் அந்த கொஸ்டின் ரிலவெண்ட்டாக எப்படி ஸ்டெப் வைஸாக கொண்டு போகலாங்கிற உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா ஷீட்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நாளைக்கு மத்தியானம் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஹால் டிக்கெட் செக் பண்ணிக்கணும், மத்தியானம் இருந்துச்சுன்னா காலையில் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி லாஸ்ட் உட்காந்து ஒவ்வொரு சம்மாக ட்ரை பண்ணுறத விட பேசிக்காக எப்படி வந்து நம்ம ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணி ஈஸியாக மார்க் எடுக்கலாம், அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறத விட இப்போ கடைசி நேரம் உட்காந்து 5 யூனிட்டோடையும் பேசிக்காக அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை அப்படியே மேல் பார்வையாக பார்த்தீங்கன்னா கூட உங்களால் ஃபுல் மார்க் ஒரு 13 மார்க் வாங்க முடியல அப்படின்னாலும் அதுலேருந்து ஒரு 7 மார்க் கிடச்சாலும் 5 கொஸ்டினுக்கு நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு மார்க் நிறையா வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு எதை அட்டன் பண்ணணும் தெரிஞ்சு ஒரு பிளானோட போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சும்மா நான் லாஸ்ட் மினிட்ல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு போயிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணே தெரியாது. அதனால தான் நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி 5 யூனிட்டுக்கு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை தான் நம்ம கேட்டால் இப்படி அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கணும், இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா இதில் ஈஸியாக மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெப் வைஸாக கொண்டு போகணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் வைஸ்னால் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக கொண்டு போகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது தியரி வந்து ஒரு சில இதெல்லாம் வரும், அந்த தியரி வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வராது. அப்போ எந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வர ஆன்சரை பாக்ஸ் போட்டு காட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டெக்கரேஷன்ஸும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து துணிஞ்சு இறங்கிடணும். அதாவது வந்து இப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணறோட ஆழம் தெரிஞ்சு உள்ளே குதிக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து பாதியில் ஸ்டக் ஆகவே கூடாது. அப்படி ஸ்டக் ஆனாலும் அதுலேருந்து நம்ம எப்படி அந்த ஒரு கிணறுல வந்து நம்ம குதிச்சிட்டோம், சப்போஸ் அதில் எப்படி மேலே வரலான்னு தெரியலனாலும் எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி மேலே வர பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் அப்படியே ஜாம் ஆகிட்டாலும் அதை எப்படியாச்சும் ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் ஃபார்முலாலாம் கொஞ்சம் பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் அதை ஒரு 1 பேஜ் இல்லை 1.5 பேஜ் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதாவது பிக் கொஸ்டின்ஸாக இருந்தால். அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த இதுலேயும் வந்து மார்க்ஸ் எடுக்கலாம். அதாவது ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக தப்பாகவே விடக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாச்சும் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் ப்ரெசன்டேஷனும் இருக்கணும். ப்ளஸ் உங்ககிட்ட அந்த ஒரு ஐடியாவும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே கரெக்டாக யோசிக்க பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறையா வந்து இதில் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற அந்த
M1நாலே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதை வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சம்மை அப்படியே மொத்தமாக உட்காந்து பார்க்குறத விட, அதாவது லாஸ்ட் மினிட்ல இப்போ பார்க்குறப்போ நான் சொல்கிறேன், அதை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்பயும் போல் பாருங்கள், லாஸ்ட்டாக பார்க்குறப்போ எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணணும். ஆனால் அந்த யூனிட்லேருந்து நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுறப்போ ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸையும் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது ஃபார்முலாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறத கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதை நீங்கள் அப்ரோச் பண்ண தான் பார்க்கணும். ஃபார்முலாஸ்லாம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி போட சொன்னேன். அது நீங்கள் வந்து சிஸ்டமில் போட்டெல்லாம் இது பண்ணணும் கிடையாது. நீங்கள் நார்மலாக பேப்பரில் எழுதி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் கேல்குலேஷனில் சம்டைம்ஸ் எரர் வரலாம். அதனால் லாஸ்ட் ரீசெக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். லாஸ்ட் ரீசெக்அப் பண்ணுறதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது மாதிரி லிமிட்டை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். லிமிட் எங்கே போடணும், எப்படி போடணும், அது அந்த இடத்துல மிஸ்டேக் இல்லாமல் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் வந்து மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ்லாம் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, முடிஞ்சளவு அதுக்கு ஸ்டெப் மார்க் வர்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு M1க்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த யூனிட்ஸை டெவலப் பண்ண பாருங்கள். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, நல்லா பார்க்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மோஸ்ட்லி இந்த டைம் வந்து M1 கிளியர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.